என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெருக்கள் தோறும் புற்றுநோய், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக நடக்கக்கூடிய வேளாண் முறை 5 ஆண்டுகளுக்குள் முற்றுமுழுதுமாக ஒழிக்கப்படும். நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு விஷம் வேணும்னா ராஜேஷ்குமார் ஓட்டு போடுங்க, ஆரோக்கியமான உணவு வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெருக்கள் தோறும் புற்றுநோய் எப்படி வந்தது? யார் தடுப்பது? நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொன்னோம், நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். நாம் தமிழர் அரசு அமைந்ததும் இந்த ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டு இயற்கை முறையில் பூச்சிகளை கொல்வதற்கான மருந்து அல்ல, பூச்சிகளை விரட்டுவதற்கான மருந்துகளை நாங்கள் தயாரிப்போம், இயற்கை உரங்களை நாங்கள் தயாரிப்போம். அதன் மூலமாக இயற்கை வேளாண்மையை நாங்கள் மீட்டெடுத்து நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உங்கள் வீடு தேடி கொண்டு வருவோம் என்று இந்த நிலப்பரப்பில் சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு விஷம் வேணும்னா ராஜேஷ்குமார் ஓட்டு போடுங்க, ஆரோக்கியமான உணவு வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. நாங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆரோக்கியமான உணவு தருவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க, அத்தனையும் இன்றைக்கு ஒரு தலைமுறை இளைஞர்களையே இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு முடிச்சிட்டான். சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்கள். ஏன்? சிந்திக்கும் திறனோடு இளைஞர்கள் துணிச்சலோடு நிமிந்து நெஞ்சை நிமித்திட்டு பொருளாதாரத்தில் வலிமையோடு ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊரின் இளைஞர்கள் உள்ளூரிலேயே பொருளாதார வலிமையோடு இருந்தார்கள் என்றால் 1000க்கும் 2000க்கும் இவர்கள் வாக்குகளை வாங்க முடியுமா? இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நாட்டில் இவ்வளவு அநீதி நடக்கு, கொள்ளை அடிக்கிறானப்பா, 10 லட்சம் ரூபாய்க்கு சாலை நிதி ஒதுக்குறான், 5 லட்சம் ரூபாய் ஆட்டை போடுறான், உனக்கு கோவம் வரலையா? நம்ம பணத்தை திருடுறான்னு கேட்டா எனக்கு ஏன் பிரச்சனையே பார்க்க முடியல. ஏன் அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சிக்கல்கள்? ஏன் வருமானம் இல்ல, படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 2 இந்த டாஸ்மாக் கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி 2 சதி. ஒன்று, இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வைப்பதன் மூலமாக இந்த மண்ணில் சிந்திக்கும் திறனோடு எவனும் இருக்கக்கூடாது. இருந்தா நம்ம செய்யக்கூடிய ஊழலுக்கு எல்லாம் சட்டையை பிடிச்சு நம்மள்ட்ட இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் துணிந்து கேள்வி எழுப்போ நமக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது. அதனால அத்தனை பேரும் கஞ்சா, போதை, மதுபானம் அவனுக்கு அடிமையாக்கிருக்கு. அதையும் தாண்டி சிந்திக்கும் திறனோட ஒரு கூட்டம் இருக்குமாப்பா, நான் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், கஞ்சா போட மாட்டேன், நான் துணிஞ்சு நிப்பேன், ஆரோக்கியமா நிப்பேன், உடல் வலிமையோடு நிப்பேன் ஒரு கூட்டம் நிக்குமேப்பா. ஒரு இளைஞர் கூட்டம் எங்க போனாலும் நம்மளுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பானப்பா. அவனுக்கு மடியில கனம் இருக்காது, அவன் என்ன செய்யறது கொடுக்காது. அப்ப என்ன செய்வான்? வெளிநாட்டுக்கு நான் எல்லாம் படிச்சு முடிச்சதும் என்கிட்ட கேட்டாங்க, பொறியியல் படிச்சு முடிச்சதும், தம்பி நீ எந்த நாட்டுக்கு வேலைக்கு போற? நான் கேட்டேன், நான் எதுக்கு இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகணும்? இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்லயும் கேட்கறது இயல்பா மாறிடுச்சு. படிச்சு முடிச்சா வெளிநாட்டுக்கு போனோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு எதுக்கு இருக்கு? ஒரு வேலை வாய்ப்பை கூட இந்த படித்த இளைஞர்களுக்கு ஏற்படுத்தாத இந்த அரசு எதற்கு இருக்க வேண்டும்? தூக்கி கடலை கட்டி தாக்கணுமா இல்லையா? இந்த அரசுகளை தாக்கணுமா இல்லையா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அப்புறம் இவர்களுக்கு எதற்கு இளைஞர்கள் வாக்கு செலுத்த வேண்டும்? நாங்கள் சொல்கிறோம், இந்த டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் எடுத்து மூடப்படும். உறுதி அளித்து சொல்கிறேன், மூடுவோம். நாங்க சொன்னோம், டாஸ்மாக் கடையை நீ மதுபானத்தை வித்துட்டு இருக்கிற, சீரழிச்சிட்டு இருக்கிற, அதுல விக்கிறது எல்லாமே கலாச்சாரத்தை வித்துட்டு இருக்கிற, அது அதன் மூலமாகவே பல விதமான நோய் இருக்கு, விக்கிறதும் தரமானதா இல்ல, அது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, காலாவதியான பாட்டில் வித்துட்டு இருக்க. சரி, இந்த கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறியா, ஏன் தடை விதிச்சேன்னு கேட்டோம். நாங்க தான் கேட்டு தொடர்ந்து. கல்லுக்கு கேரளால பாரசாலை தாண்டா கல்லுக்கு தடை இல்ல, பாரசாலைக்கு இங்க வந்தா இங்க கல்லுக்கு தடை. ஏன் தடை? உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகளில் பனை மரங்களும் தென்னை மரங்களும் இருக்கிறது, எங்கேயும் கல்லுக்கு தடை இல்ல, இங்க மட்டும் தடை. ஏன் கல்லுக்கு தடை? கல் மீதான தடை நீக்கப்பட்டால் அத்தனை கூட்டமும் இந்த டாஸ்மாக் கடை போகுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. கல்லு கடை ஒரு பக்கம், கல்லு கடை உடலுக்கு ஆரோக்கியமான, எந்த கலப்படம் இல்லாத உடலுக்கு ஆரோக்கியமான உணவு பொருள். கல் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது கல் உணவின் ஒரு பகுதி. அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் இருக்கிறது கல்லுல. அதை முடிச்சுட்டான். ஏன்? கலப்படம், போதை பொருள். அப்ப இந்த டாஸ்மாக் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் வச்சிருக்கல, இங்க ஒரு பார் வச்சிருக்கல, இல்ல நீ குடுக்கறதெல்லாம் என்னது? சிறப்பு, இருமல் சிறப்பா, காய்ச்சல் சிறப்பா, அமிர்தம் குடுக்கறியா, தேன் குடிக்கிறியா, இளநீ குடுக்கறியா, என்ன குடுக்கற? நாங்க போய் சொன்னோம், உங்களுக்கு இவன் தர்ற இந்த சாராயம், இந்த டாஸ்மாக் குடிச்சு செத்து போற டாஸ்மாக் வேணும்னா நீங்க காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. அதை மூடிட்டு ஆரோக்கியமான உணவுப் பொருளான கல் மீதான தடை நீக்கப்பட்டு கல் இந்த மண்ணில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், அதன் மூலமாக பனை விவசாயிகள், தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க இன்னைக்கு சொல்லல, நாங்கள் 10 ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறோம்.